கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நம்ம வாழ்க்கையில் அநேகர் எதிர்பார்த்து தோல்வியில் அடைந்திருக்கலாம். அவங்க கிட்ட போனால் எனக்கு ஏதாவது கிடைக்கும், இவர்கிட்ட போனால் நமக்கு எதனா உதவி கிடைக்கும் எப்படின்னு அநேக இடத்துல நம்ம போய் சோர்ந்து போயிருக்கலாம். அவங்ககிட்ட அந்த கனமும் மகிமை நமக்கு கிடைக்காதுங்க. ஆண்டவர் இங்கே வார்த்தையை நம்ம கூட பேசுகிறார். 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரின் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்மால் கரத்திலே ஆகும் என்றார். பாருங்கள், எல்லாமே யார் கையில் இருக்குதா? ஏசப்பா கையில் தாங்க இருக்குது. நம்ம நினச்சிக்கிறோம் இவங்க கையில் போனால் நமக்கு கிடைக்கும், அங்கே போனால் கிடைக்கணும். ஆண்டவர் தீர்மானமாக சொல்கிறார், எல்லாம் அவர் கையில் தான் இருக்குதுங்க. ஜீவன் கூட அவர் கையில் தான் இருக்குது. ஒரு மனுஷன் சாகும்போது கூட பாருங்கள், உயிர் விடும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, இயேசுடைய நாமத்தை உச்சிக்காத ஜீவனை விடவே முடியாது. எப்படியாப்பட்ட ஜீவராசியாக இருக்கட்டும், மூச்சு இழுத்து பாருங்கள், இழுக்கும்போது எப்படி வரும்? கீழே இழுத்து விடும்போது ஏசு என்ற ஒரு நாமத்தை உச்சரிக்காத ஜீவனே போகாது. நம்ம இவன் பார்த்துக்கோ அவன் பார்க்க சொல்ல முடியாதுங்க. ஆண்டவர் தான் சொல்ல தெளிவுபடுத்துகிறார். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. இயேசுவால் தாங்க ஐஸ்வர்யம் கனலாம் வரும். அவனை உயர்த்த அவரால் தாங்க முடியும். தேவரின் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், எல்லாத்தையும் உலகத்தை ஆளுகிற அவர் கையில் தான் இருக்குது. சகலத்தையும் உண்டாக்கினவர், சகல சிருஷ்டிக்கும் ராஜாவாக இருக்கிறவர் இயேசு கிறிஸ்து மாற்றிருந்தாங்க. உம்முடைய கரத்தில் சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும். நான் தாழ்மையில் இருக்கிறேன், என் வாழ்க்கையில் மேன்மை இல்லை அப்படின்னு நம்புது இயேசு கிறிஸ்து வாங்க, உங்களை மேன்மைப்படுத்த அவரால் முடியும். எவரையும், பாவத்தில் இருக்கிறேன், அக்கிரமத்தில் இருக்கிறேன், என்னை மேன்மைப்படுத்த ஒருவரும் இல்லை, என்னை தூக்கி விட யாருன்னு நினைக்கிறீங்களா? இயேசுக்கிட்ட வாங்க. அவர் எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும் என்றார். அவருடைய கரத்தில் வந்துட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை மாறிடுங்க, பிரகாசம் ஆகிடுவீங்க, அன்பு ஆகிடுவீங்க. உங்களை ஒருவரும் தாழ்மையில் பார்க்க மாட்டாங்க, மேன்மையான இடத்துல போயிடுங்க. ஏன்னா இயேசு மேன்மையானவர், அவர் உயர்ந்தவர், சிறந்தவர். உங்கள் வாழ்க்கையை உயர வச்சிருவார், சிறக்க வச்சிருவார். நீங்கள் அவரோடு அன்பு வைங்க, இயேசு ஏற்றுக்கொள்ளுங்க. எல்லாரையும் மேன்மைப்படுத்த அவரால் வாங்க. எல்லாம் அவர் கரத்தில் தான் இருக்குது. அவர் பிடிச்சிங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அன்போடு வாழுங்க. ஆமென். காட் பிளஸ்.